Taste the Daily. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நடைபெற்ற கள ஆய்வின் போது சுடுமண் அகழ்விளக்கு புகைப்பிடிப்பான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என திரிமங்கலம் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து எடுக்கப்பட்ட சுடுமண் அகழ்விளக்கு புகைப்பிடிப்பானை தொல்லியல் ஆய்வாளர் வரலாற்று ஆர்வலர் ஆகியோர் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதியில் பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டறியப்பட்டு வருவதால் அப்பகுதியில் கள ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி வழங்காததை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த காலம் முடிந்து ஒப்பந்த நிறுவனம் வெளியேறிய நிலையில் ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்த நபர்களுக்கு பணி வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் பணியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்காததால் அனல் மின் நிலைய நுழைவு வாயிலின் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் வீடுகளை சேதப்படுத்திய காட்டு யானையை பிடிக்க கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் போராட்டம் நடத்தினார். பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் புல்லட் என்று அழைக்கப்படும் காட்டு யானை சமீப காலமாக இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருகிறது. இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து கும்கி யானை உதவியோடு அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கோரி தேயிலை தோட்ட விவசாயிகளுடன் சேர்ந்து சாலையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதை தொடர்ந்து இந்த யானை வீடை உடைக்கிறதுக்கு பழகிய யானையை மாறிடுச்சு. உடனடியாக இதை வனத்துறை மயக்க ஊசி போட்டு பிடிச்சி இதை வேற இடத்துக்கு கொண்டு போகணுன்றது இந்த மக்களுடைய கோரிக்கை. இன்றைக்கி டாண்டில மக்கள் எல்லாம் அச்சத்தில் யாருமே வேலைக்கு போகாமல் எல்லாம் டாண்டி மக்கள்லாம் தொழிலாளர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. எனவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்னுடைய கோரிக்கை, உடனடியாக இந்த புல்லட்னு சொல்கிற பேர் வச்சுருக்க யானையை பிடிச்சி அப்புறப்படுத்தணுன்றது இந்த மக்களுடைய கோரிக்கை, சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேல்பசலை கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை ஆற்றில் இருந்து கண்மாய்க்கு தண்ணீர் செல்லும் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பள்ளிக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். பள்ளி வளாகம் முழுவதும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு காய்ச்சல், சளி போன்ற நோய்கள் வருவதால் தண்ணீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள், மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் அரிப்பால் டேனிஷ் கோட்டையின் தடுப்பு சுவரின் சிறு பகுதி உடைந்து சேதமடைந்தது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கோட்டையின் மதில் சுவருக்கு முன்னால் உள்ள தடுப்பு சுவரின் சிறு பகுதி உடைந்து விழுந்தது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் முற்றிலுமாக உடையும் அபாயம் உள்ளதால் கருங்கல் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர்.